Hi friends, welcome to Dana's Way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒயிட் பாஸ்தா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஒயிட் பாஸ்தா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்தா வேக வச்சுக்கணும். நான் பாஸ்தா ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை போட்டுக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுட்டு இது ஒட்டாமல் வரத்துக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் உப்பு. 80% வெந்தால் போதும். ரொம்ப குழைய வேக வச்சிங்கன்னா பாஸ்தா நல்லா இருக்காது. அதனால் பக்கத்துல இருந்து பார்த்து எடுத்துக்கோங்க. பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இருக்க தண்ணியில் வடிகட்டிடலாம். நல்லா இருக்கிற தண்ணி வடிகட்டியாச்சு. இப்போ மேலே ஒரு சில் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா குக் ஆகாமல் இருக்கும் அந்த ஹீட்டில். அப்போ தான் உதிரியாக கிடைக்கும் பாஸ்தா. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாஸ்தா ஆறட்டும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச வெஜிடபிளை கொஞ்சம் பட்டர் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் 1 கப்பு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். 1 குடமிளகால பாதி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ்ஸ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாட்டே பண்ணிடலாம் இதை வெஜிடபிளை. இதில் கொஞ்சம் பட்டர் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச மஷ்ரூம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கணும். இது சீக்கிரம் வெந்துடும். இது கூடவே குடமிளகா, இந்த வெஜிடபிளுக்கு உண்டான உப்பு. நம்ம பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கோம், வெஜிடபிளில் போடுறோம், ஒயிட் சாஸ்லேயும் போடுவோம். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. மஷ்ரூமு குடமிளகு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தனியாக அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒயிட் சாஸ் செய்ய போகிறோம். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 10 கிராம் பட்டர் இருக்கும், அது போட்டுக்கலாம். ஒரு 4-5 பூண்டு சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு நான் 1/4 கிலோ பாஸ்தாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறேன். சிம்மில் வச்சுட்டு இந்த பட்டர் கூட லைட்டாக வறுக்கணும். நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மைதாவை நல்லா பச்சை வாசம் வரும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த டைமில் பால் ஊற்ற போகிறோம். நான் ஒரு 100 கிராம்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம டைல்யூட் பண்ணி இந்த கட்டி இல்லாமல் நம்ம கலக்கணும். கலந்து விட்டிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நான் 100 கிராம் பால் விட்டுட்டு இன்னொரு 100 கிராம் பால் விட்டுருக்கேன். ஸோ பால் வந்து இந்த அளவு தான் நம்ம சொல்ல முடியாது. 1/4 கிலோ பாஸ்தாவுக்கு நீங்கள் 1/2 லிட்டர் பால் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த டைமில் பாஸ்தாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு. நம்ம காய்கறிலையும் உப்பு போட்டிருக்கோம், பாஸ்தாவிலையும் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து செய்யுங்க. ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச மிக்ஸ்டு ஹெர்பல் போட்டுக்கலாம். காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், இப்போ நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வேக வச்ச வதக்கின வெஜிடபிள் சேர்த்துக்கலாம்.
நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த டைம்ல சால்ட் சரியா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட். நான் போட்ட சால்ட் கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு சால்ட் பத்தல இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.